உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எம்எல்ஏக்கு நிற்கும் போது நீங்களே எம்எல்ஏக்கு நிற்கிற மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் ஃபீல் ஆயிருக்கா? ஆனால் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. என் நண்பன் பேரறிவாளன் கோவை தெற்கு தொகுதியில் நாம் தமிழ் கட்சி சார்பில் வந்து எம்எல்ஏக்கு வந்து போட்டிடுறான். அடிச்சு சொல்றேன், தமிழ்நாட்டிலே இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு போராட்டம் பண்ணிய ஒரு வேட்பாளர் வந்து இருக்க மாட்டான். நோட்டீஸே வந்து பாருங்க ஒரு தனித்துவமாக தான் இருக்கும். அவன் பண்ண போராட்டங்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க. 17 வயசுல வந்து காவிரி தண்ணி கேட்டு வந்து போராட்டம் பண்ணி கைதாயிருக்கான். 19 வயசுல வேளாண் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து வந்து குடியரசுத் தலைவரோட காரை மறிச்சு வந்து கைதாயிருக்கான். அதுவும் இல்லாமல் மதுக்கடையை வந்து தொடர்ச்சியா மூடக்கோரி வந்து போராட்டம் பண்ணி கைதாயிருக்கான். தூய்மை பணியாளர்களுக்காக போராட்டம் பண்ணி கைதாயிருக்கான். மருதுமலையில வந்து தமிழ்ல வந்து குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி கைதாயிருக்கான். இஸ்லாமியர்களுக்காக போராட்டம் பண்ணி கைதாயிருக்கான். இந்த நோட்டீஸ்ல இருக்கிறதா கம்மி தான், அவன் பண்ண போராட்டங்கள் அதிகம். அவன் பண்ண போராட்டம் முழு போராட்டத்தையும் போட்டா நோட்டீஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏன் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல போராட்டமே என்னன்னு தெரியாது எங்களை கூட்டிட்டு போய் பேருந்து கட்டண உயர்வுக்கு வந்துட்டு கண்டிச்சு வந்து ஒரு பஸ்ஸை மறிச்சு வந்து போராட்டம் பண்ணா. அப்பேற்பட்ட வேட்பாளர் அடிச்சு சொல்றேன், தமிழ்நாட்டிலே இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு போராட்டம் பண்ண வேட்பாளர் வந்து இருக்க மாட்டான். கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கு இப்பேற்பட்ட வேட்பாளர் கிடைச்சது மிகப்பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், கோவை தெற்கு தொகுதி மக்கள் இப்பேற்பட்ட வேட்பாளரை இழந்துடாதீங்க.